பண்ணிக்கலாம். அடிச்சு திருப்பதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ வந்து கை எடுத்துக்கலாம். கை வந்து இதே அளவு தான். இதை போட்டு அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடிச்சு திருப்புற அளவு வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து கையோட அளவு, இது ஆம்கோலோட அளவு இப்போ மார்க் பண்ணியாச்சு. இதை அடிச்சு திருப்புறதுக்கு இது கை சுற்றளவு, இது ஆம்கோல் அளவு, இது மொத்த ஹைட்டு. இதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு நாச் போட்டுக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா நமக்கு அடையாளத்துக்காக. இப்போது இந்த வளைவு ஷேப் வச்சு வெட்டிக்கலாம். இது வந்து நமக்கு முன்னாடி வரும் கிராஸ் கட்டிங்கில் ஜாயின் பண்ணுற அளவு. இந்த இடத்துல ஒரு நாச் போட்டுக்கலாம். இது நிறைய வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல இப்படி கட் பண்ணிவிட்டு ஒரு நாச் போடும்போது இதுதான் நமக்கு அடையாளத்துக்கு ஃப்ரண்ட்டில் வரும். இந்த மேலே ஃபாலோ பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கோ. அடுத்து பேக். இப்போ வந்து ப்ளவுஸோட பேக் கட்டிங் பார்க்கலாம். கீழே அடிச்சு திருப்பதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ அளவு ப்ளவுஸை போட்டு இப்போ இவங்க இதிலேருந்து 1 இன்ச்சு எக்ஸஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இறக்கம் கொடுக்க போகிறோம் 1 இன்ச்சு. இந்த 1 இன்ச்சு ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டோம். இதை அடிச்சு திருப்புறதுக்கு இதை அப்படியே போட்டுட்டு நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு தான் எல்லா அளவுமே எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை வந்து ரஃப்பாக ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ப்ளவுஸ் வச்சு மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை அடிச்சு திருப்புறதுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துருக்குறோம். இது நெக்கோட அளவு, இது வந்து ஷோல்ட்ரு, சரி நெக்கோட கேப் இது. அடுத்து ஷோல்ட்ரு எடுக்க போகிறோம், அடுத்து ஆம்கோல் எடுக்க போகிறோம். இப்போ ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோன்னு பார்க்கலாம். முதல்ல ஹால் இருக்குது. 1 இன்ச்சு இறக்க சொல்லியிருக்காங்க. நம்ம 3/4 இன்ச்சு மட்டும் இறக்கிட்டு 15 வர்ற மாரி கணக்கு பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துலேருந்தே 15 எடுத்துக்கலாம். 1 இன்ச்சுங்கிறதுனால 17.25னா 15.25 நம்ம வந்து 1.25 இன்ச்சு இறக்கிறோம். 15.5 எடுத்துக்கிறோம். ஏன்னா அவங்க கொஞ்சம் உடம்பு வெயிட் போட்டதுனால நல்லாவே இறக்க சொல்லியிருக்காங்க. கழுத்தோட டிஸ்டன்ஸ் வந்து 3 இன்ச்சு, ஷோல்ட்ரு 3 இன்ச்சு. இப்போது நெக்கோட இறக்கத்தை வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறோம். கழுத்து வந்து நம்ம ஃபஸ்ட்லேயே வெட்ட வேண்டாம். 10 இன்ச்சு இருக்குது மொத்தம் இறக்கம். அடுத்து ஆம்கோல் எடுக்க போகிறோம். ஆம்கோல் வந்து 5.5. இப்போது 5.5 போட்டுட்டு இது இந்த இடத்துலேருந்து மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து அடிச்சு திருப்புறதுக்கான அளவு. இது வந்து நம்ம ஹைட் ஏற்றுனதோட அளவுலேருந்து எடுத்துக்கிறோம். இப்போது நெக்கு வெட்ட வேண்டாம். நம்ம வந்து தைக்கும் போது நெக்கு என்ன நெக் போடுறோமோ பார்த்து வெட்டிக்கலாம். இப்போ இந்த லைனிங்கில் தான் வெட்டிக்கலாம். பதினாலே கால் இருந்துச்சு மொத்த ஹைட்டு. நம்ம 15.25 எடுத்துருக்குறோம். அவங்க 1 இன்ச்சு இறக்க சொன்னனால அப்படியே இறக்கியாச்சு. இது ஆம்கோல் சுற்றளவு. இதுக்கு ஒரு நாச் போட்டோம். இது நெக்கோட டிஸ்டன்ஸு. இது வந்து கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டு மார்க் பண்ணியிருக்கிறோம். இதுதான் நமக்கு நெக்கோட இறக்கம். இதுலேருந்து நம்ம மாடல் போட போகிறோம். அடுத்து ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. உறவுகளுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஃப்ரண்ட்டில் கிராஸ் கட்டிங் எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இவங்க வந்து பெரிய உடம்பு தான், ஆனால் 85 பாயிண்ட் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதனால் அங்கங்கே ஒட்டு வரும். பட்டிக்கே ஒட்டு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் ஃப்ரண்ட் கட்டிங் வந்து பார்க்கலாம். கிராஸ் கட்டிங்கு எப்படி போடலாம் அப்படின்ட்டு. இப்போ முடிஞ்ச அளவு வந்துட்டு எங்கனக்குள்ளேயும் ஒட்டு வராத அளவுக்கு எப்படி எடுக்கலாம்னு தான் எடுக்கணும். இப்போ பேக்கில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே கிராஸில் போட்டு மார்க் பண்ணுறோம். இப்படி ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நாம் அளவு எடுத்துக்கலாம். இதுதான் பேக் பீஸோட அளவு. இப்போ இதை வச்சு நம்ம ஃப்ரண்ட் எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். இப்போ ஷோல்ட்ரு வந்து 3 இன்ச்சு. இதுதான் ஷோல்டரோட அளவு. இது ஒட்டு வர்றதுனால நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். கவனமாக எடுக்கிறோம்.
அடுத்து ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம பேக்கில் வந்து 3 இன்ச்சு வச்சோம். ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து 2.5 2.25 தான், அதுக்கு மேலே போக வேண்டாம். இப்போ இந்த 3 இன்ச்சு எடுத்த அளவுலேருந்து 2.5 எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவு தான் நம்ம கரெக்டான அளவு. ஏன்னா பேக் வந்து 3 எடுத்தோம். என்றைக்குமே பேக் 3 எடுக்கிறோம், அதனால் ஃப்ரண்ட்டு 3 தான் எடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. ஃப்ரண்ட்டு வந்து 2.5 போதும். இப்போது இந்த இடத்துல இருந்து இப்போ நம்ம ஷோல்டருக்குன்னு தனியாக மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இதுக்கு கீழே வச்சு நாம் அளவு எடுத்துக்கிறோம். பாருங்கள், இந்த ஜாயிண்ட் இருக்கா, கரெக்டாக இதில் வச்சுக்கோங்க. இதில் இருந்துட்டு அடுத்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஃப்ரண்ட்டோட மார்க் பார்க்கலாம். பாஸ் பண்ணி ஒரு நிமிஷம். ஷோல்டர் தைக்கிறதுக்கு இடம் விட்டுருக்குறோம். இப்போ இந்த அளவு வந்துட்டு இதுக்கு இது வந்து நம்ம கிராஸ் கட்டிங் பிடிக்கிறதுக்கு என்ன அளவோ அதை மார்க் பண்ணிக்கிறோம். இப்போது கப் சைஸ் எடுக்கலாம். என்ன அளவு இருக்குன்னு வந்து வெளியில் பார்க்கலாம். 3.5 இருக்குது. உள்ளே வந்து 1.25, 3.5 1.25 வந்து 4.25. இது அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ இது போக ஆம்கோல்லேருந்து கீழ் சுற்றளவு பட்டி வரைக்கும் நமக்கு எவ்வளோ வருதோ அதை மார்க் பண்ணிக்கலாம். இது ஆம்கோலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கிக்கிட்டோம். இப்போது பட்டியோட ஜாயிண்ட் அளவு என்னென்னு பார்த்துட்டு அது ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கிக்கிறோம். இப்போது கப் சைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். துணியை வந்து இழுக்க வேண்டாம், நார்மலாக வச்சு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வருதுன்ட்டு. ஸோ இதிலேருந்து நமக்கு 4.25 எடுத்துக்கிறோம். கரெக்டாக இருக்குது. இப்போ இது எல்லாமே ஜாயின் பண்ணிக்கிறோம். இதை அப்படியே வெட்டிக்கலாம். ஃப்ரண்ட் நெக் வந்துட்டு ஒருத்தர் கேட்டாங்க, எப்படி நீங்கள் வாட்டுக்கு மார்க் பண்ணுறீங்க, எங்களுக்கு அளவு வச்சு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், இப்போ இதிலேருந்து நெக்கோட வந்து இறக்கம் வந்து 6.5 இன்ச்சு. இதை நம்ம ஃபஸ்ட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் நெக்கோட அளவு. இப்போ நம்ம நார்மலாக போட்டோம் அப்படின்னா இந்த ரவுண்டு தான் போட போகிறோம். ஆனால் நமக்கு தைச்ச பிறகு பார்த்திங்கன்னா அது வி மாரி ஆயிரும். நல்ல ரவுண்ட் நெக்காகவே வேணும் அப்படின்னா கரெக்டாக இந்த இடம் வரும்போது நல்லா வளைச்சி இப்படி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது நல்ல லுக்காக இருக்கும். இல்லைனா நமக்கு வெட்டும் போது தான் இது ரவுண்டாக தெரியும். தைச்சப்புறம் பார்த்திங்கன்னா அது வி நெக் மாரி இருக்கும். இந்த அளவுலேருந்து லேசாக பெண்ட் பண்ணி கொண்டு வாங்க, கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ இதை அப்படியே வெட்டிக்கலாம். அவ்வளோதான். இது ஆம்கோல் சுற்றளவோட நாச்சு. இது நம்ம எங்கே டாட் பிடிக்க போகிறோமோ அதோட அளவு. நெக்கு பாருங்கள் எப்படி வெட்டியிருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ இப்படி தைக்கும்போது என்னாகும் அப்படின்னா நமக்கு நல்லாவே கழுத்து வந்து நல்லா ரவுண்டாக இருக்கும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியே வெட்டுங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு வெட்டும் போது தான் ரவுண்டாக இருக்கும், ஆனால் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வி ஷேப் வந்துடும். இந்த ரவுண்டோட லுக்கு எதுலேயும் வராது. அதேமாரி நம்ம வெட்டும் போதேன்ட்டு இந்த நாச்செல்லாம் கவனமாக போட்டு வச்சுருங்க. இது வந்து நமக்கு அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்து பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த துணி எடுத்துக்கலாம். இப்போ பட்டி கட் பண்ணும்போது எப்பயுமே வந்துட்டு நம்ம ஊக்கு பக்கம் தான் வச்சு கட் பண்ணுவோம். பாருங்கள், இப்போ நம்ம அதேமாரி ஊக்கு பக்கம் நல்லா பார்த்துக்கோங்க. ஊக்கு பக்கம் பட்டி பக்கம் எடுக்கக்கூடாது. இப்படி எடுத்துகிட்டு இந்த அளவு அப்படியே எடுக்கலாம். இப்போ நம்ம 1 இன்ச்சு வேறு எக்ஸஸ் பண்ணியிருக்கோம் உடம்பு. அப்போ அதை கனெக்ட் பண்ணி வெட்டிக்கலாம். இப்போ நம்ம எடுக்கிறது இருக்கிறத அளவு அப்படியே மார்க் பண்ணுறோம். இப்போ இந்த 1 இன்ச்சு கனெக்ட் பண்ணி நம்ம ஏற்றணும். அப்போ இந்த 1 இன்ச்சை வந்து இதில் தான் நம்ம ஏற்ற போகிறோம். அவ்வளோதான். இப்போ இங்கே வந்து 1 இன்ச்சுக்கு வந்து இதில் ஒரு 1/2 இன்ச்சு எடுத்துக்கிறோம், ஃப்ரண்ட்டில் ஒரு 1/2 இன்ச்சு எடுத்துக்கிறோம். 2 எடுக்கும்போது பேலன்ஸ் பண்ணி ஈக்குவல் பண்ணிடலாம். இது நான் ஆல்ரெடி சொன்னது தான். பட்டி வெட்டும் போதே ஊக்கு பக்கம் வெட்டும் போதே இந்த இடத்துல ஒரு நாச்சு போட்டு வச்சுக்கோங்க. இது நமக்கு ஒரு அடையாளத்துக்கு வரும், கரெக்டாக இருக்கும்.
இப்போ இதுதான் அளவு பாருங்கள். இப்போ 1 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துருக்குறோம். இப்போது இந்த அளவில் வந்துட்டு நாம் வந்து அந்த 1 இன்ச்சை பேலன்ஸ் பண்ணி தான் வெட்டணும். இப்போ நமக்கு என்ன கணக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பேக்கில் வந்து 1 இன்ச்சு எக்ஸஸாக பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஒரே இதாக பட்டியில் அந்த 1 இன்ச்சு ஏற்றாமல் இந்த இடம் வர்ற இடத்துல ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இந்த இடம் அதாவது ஜாயிண்ட் வர்ற இடத்துல மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸஸாக வெட்டிக்கோங்க. அதேமாரி பட்டியிலே ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸஸாக வெட்டிக்கோங்க. இப்போ நம்ம 1 இன்ச்சு ஏற்றுனதுனால இந்த 1 இன்ச்சு வந்து இதில் ஆஃப் எக்ஸ்ட்ரா எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள் நம்ம வெட்டியிருக்க அளவு கரெக்டாக இருக்குது. 1 இன்ச்சு எடுத்தாலுமே இந்த அளவு கரெக்டான மெஷர்மெண்ட்டு. இதில் எந்த ஆல்ட்ரேஷனுமே வராது. இதை ஃபாலோ பண்ணி நீங்களும் வெட்டி பாருங்கள். அடுத்து நம்ம சாரியை போட்டு எப்படி வெட்டலாம்னு சொல்லி வீடியோவை பார்க்கலாம். உறவுகளுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம வந்து ப்ளவுஸு லைனிங் கிளாத் வெட்டிட்டோம். இப்போ இது ப்ளவுஸில் எப்படி வெட்ட போகிறோன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஸ்டோன் ஒர்க் இருக்குது. ஜூம் பண்ணு. இந்த இடத்துல ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்குறாங்க. சேம் அதே சைடு ஆப்போசிட் சைட்லேயும் ஸ்டோன் ஒர்க் இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணும்போதே என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து சென்டரில் வர்ற மாதிரி கனெக்ட் பண்ணி வெட்டணும். அப்போ இதோட சென்டர் பாயிண்ட் என்ன இந்த இருக்குது. அப்போ இந்த சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு இந்த துணியை விரிச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டான மெஷர்மெண்ட் வந்துடும் நமக்கு. இப்போ இந்த பார்டர் அப்படியே வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ கை வந்து நம்ம வெட்டியாச்சு. இப்போ இந்த சென்டர் தான் நம்ம கணக்கு. அதை கனெக்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கனெக்ட் பண்ணி வெட்டிக்கலாம். இப்போ இந்த பார்டர் ஓரம் கட்டிடலாம். இப்போ அடுத்து கட் பண்ண போகிறது வந்து பேக் பீஸு. இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான், பேக்கில் வந்து இந்த மாதிரி ஒர்க்கு வருது அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒரு தடவை இப்படி உரசினாலும் இதை பாருங்கள் வந்துடும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பீஸை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணாத அளவுக்கு எடுத்துகிட்டு பெரிய துணியாக தான் இருக்குது பேக் கட் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்து நமக்கு எப்படி எடுக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ அடுத்து பேக் கட் பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ரண்ட்டு. நமக்கு ஒர்க் வந்து ஃபுல்லாகவே இந்த பக்கமாக தான் இருக்குது. இந்த பக்கம் நம்ம யூஸ் பண்ணாத அளவுக்கு எப்படி எடுக்கணுமோ எடுத்துக்கலாம். இப்போ பேக் கட் பண்ணிக்கலாம். பேக் கட் பண்ணியாச்சு. இதை லேசாக உரசி விட்டு அந்த ஸ்டோன் வந்துடும். அடுத்து பட்டி எடுக்க போகிறோம். பட்டி வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த பக்கமாகவே எடுத்துக்கலாம். இப்போ எடுத்தாச்சு. பேக்கு, ஃப்ரண்ட்டு, பட்டி, ஸ்லீவு. இப்போ இதெல்லாம் வேலையும் முடிஞ்சு. ஸ்லீவ் மட்டும் நம்ம தைக்கும்போது கட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் பீஸ்லாம் எடுத்துக்கலாம். அடுத்து நமக்கு இருக்குது எல்லாமே எப்படின்னா பார்ட்ரு. இந்த பார்ட்ரு வச்சு தான் நமக்கு நாளைக்கு நல்லா மாடல் போட போகிறோம். ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த ஸ்டோன் ஒர்க் வந்து நமக்கு கவர் ஆகாத மாரி வெளியில் வெட்டி எடுத்துடலாம். இதோட மாடல் வந்து நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்துகிட்ருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வீடியோவாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.